ಗಣಪತಿ ಚರಣಂ ಗಣನಾಥ சரணம். வணக்கம், நான் ஆர்ஜே நந்தினி. பார்ட் 3 ஆஃப் கும்பமேளாவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறோம். சரி, எல்லா கதையும் ஓரளவுக்கு பார்த்தாச்சு. இந்த கும்பமேளா ஓகே, எதுக்கு நாங்கள் அங்கே போகணும்? இவ்வளோ சிறப்பு இருக்குன்னு சொன்னாலும் அதில் என்ன அப்படி ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களாகிய நாங்கள் இந்த பூமியில் பிறப்பதற்கு காரணம் நாங்கள் செய்த கர்மா. ஆஃப்கோர்ஸ் நல்ல கர்மா அண்ட் தேவையில்லாத கர்மா, அறிந்து முடியாமலும் தெரியாமலும் செய்த பாவங்களால் தான் நான் இந்த கர்மா இங்கே எடுக்கிறேன். எங்களை இந்துக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்களாக இருந்தால், இந்த பஞ்சபூதங்களில் நீர் அப்படின்றது, குறிப்பாக நதி அப்படின்றது வெரி 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 ஸ்பெஷல். இந்த நதிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரங்களில் குறிப்பிட்ட நாளில் பார்த்தீங்கன்னா மூழ்கி எழும்பினீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரியாமலும் செய்த பாவங்கள் அப்படியே நதியோடு கரைஞ்சு போயிடும் அப்படின்றது சொல்லப்படுகிறது இல்லையா? எஸ், தட் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் திஸ் 44 day கும்பமேளா. அதோட தான் இவ்வளோ ஊர்லேருந்து இவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வராங்க. இந்த 4 இடங்கள் நாங்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா? இந்த 4 இடங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 4 இடங்களுமே நதியோட சம்மந்தப்பட்டதாக தான் இருக்குது. முதலாவது இப்போ 144வது ஆண்டுக்கு பிறகு நடக்கிறது ஸ்பெஷல் மகா கும்பமேளா எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரக்னாவில் நடக்குது. இந்த பிரக்னா இஸ் வெரி ஸ்பெஷல், ஸ்பெஷலி ஃபார் ஹிந்துஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரக்னாவில் 3 முக்கியமான நதிகள் ஒன்றாக சேர்கின்றன. அதாவது கங்கா, யமுனா, சரஸ்வதி என்று சொல்லப்படுகிற 3 முக்கியமான நதி ஒன்றாக சேர்ற இந்த இடத்துல இந்த 44 நாளில் நீங்கள் ஏதாவது ஒரு நாள் போய் மூழ்கி எழுமினீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, நீங்கள் செய்த அத்தனை பாவங்களுமே கரைஞ்சு போகுது அப்படின்றது சொல்கிறாங்க. அகெயின், திஸ் இஸ் ஆல் ஒரு பிலீவ், ஒரு நம்பிக்கை. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தால் நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக போயுமென்று சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போது பார்த்தீங்கன்னா, ஹரித்துவார், கங்கா நதி உருண்டோடும் இடம்தான் ஹரித்துவார் சி, அங்கேயும் மெயினாக நதி. 3வது நாசிக் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. கோதாவரி நதி அங்கே பார்த்தீங்கன்னா ஓடி விளையாடுது அப்படின்றதையும் சொல்லுகின்றார்கள். அடுத்ததாக உச்சினி, இது சிப்ரா நதி. இந்துக்களை பொறுத்தவரை மிகவும் புனிதமாக கருதப்படுற அந்த சிப்ரா நதி பார்த்தீங்களா இருந்தால் உச்சினியில் தான் போகுது. ஸோ 4 இடங்கள்ல அமிர்தம் விழுந்த 4 இடமும் பார்த்தீங்கன்னா நதி சம்பந்தமாக இருக்கிறது. ஸோ அதனால தான் இந்த கும்பமேளாவுக்கு அவ்வளோ சனங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மக்கள் நிறைய பேர் போகின்றார்கள். அதோட ஒரு மேளா கும்பம் அப்படின்னா ஒன்றாக கூடுறது. நிறைய ஆத்மாக்கள், நிறைய புனித ஆத்மாக்கள் ஒன்றாக சேர்ற இடத்துல நீங்களும் போகும்போது அவர்களுடைய வைப்ரேஷன், அந்த குட் வைப்ரேஷன் உங்களுக்கும் வரும். ஸோ அதால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற அந்த மன அழுத்தங்கள் எல்லாமே குறைஞ்சி நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்றது சொல்லப்படுகிறது. இவ்வளோ க்ரௌடுக்கு போனால் எப்படி இவ்வளோ அமைதி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ. இதில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு திருவிழா அப்படின்னு நடக்கும்போது அவ்வளோ சனம் இருக்கும், ஆனால் நாங்கள் போவோம். ஆனால் யூ ஃபீல் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஹாப்பினஸ், ஒரு வைப்ரேஷன் இருக்கும் இல்லையா? அது மாதிரி தான் இந்த கும்பமேளாவும் சொல்கிறாங்க. ஸோ ஹோப் என்னோட இந்த 3 வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். அபவுட் த கும்பமேளா. கணபதி சரணம். See you with another video.